ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம்லாங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டிலேயே முருங்கை அறுவடைங்க. இது நான் ஒரு 2 வருஷமாக அதுங்க இந்த செடி வச்சு போன வருஷமும் நிறைய காய் கொடுத்தது, இந்த வருஷமும் நிறைய காய் கொடுத்தது. ஒரு இலை கூட இல்லை பாருங்கள், ஒன்லி முருங்கைக்காய் மட்டும் இருக்குது. இது ஒரு நாட்டு வகை முருங்கை, சோத்து முருங்கை, வாசனை முருங்கை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்குங்க. இது சின்ன சின்னதாங்க. தொட்டியில் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ காய்ங்க கொடுக்கும்போது, நிறைய காய் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனால சின்னதாக தாங்க காய்க்குது. ஆனால் எனக்கு பயங்கர சந்தோஷம். இதுவே நம்ம வீட்டுக்கு தேவையான முருங்கை மாடி தோட்டத்தில் அறுவடை கொடுக்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பிங்க. அதாவது பூக்களை விட எனக்கு இதில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இந்த கருப்பு கலர் கண்டெய்னரில் தாங்க வச்சுருக்கேன். 2 வருஷமாக வச்சுருக்கேன். ஒரு 50க்கு மேற்பட்ட காய்கள் நம்ம மாடி தோட்டத்திலேயே கொடுக்குது. இதுக்கு நான் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணலங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் நான் ஒரு காய்கறி கழுவின தண்ணி மட்டும் தான் கொடுப்பேன். மண்கலவையை நல்லா போட்டுக்குவேன். நல்லா வேப்ப இலை, மண்புழு உரம் அதெல்லாம் சேர்த்து போட்டு விட்டோம்னா சூப்பராக அறுவடை கொடுக்கும். நம்ம காய்கறி கடையில் போய் நம்ம முருங்கை வாங்கும்போது எல்லாமே இப்போ ஹைப்ரிட் ஆகிட்டு செடி முருங்கையாக வருது. அதனால் வாசனையும் இருக்கிறதில்ல, டேஸ்ட்டும் இருக்கிறதில்லங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம தொட்டிலே வச்சு வளர்க்கும் போது அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக, அதுவும் நாட்டு முருங்கைலாம் பயங்கர டேஸ்ட்டு. இது இதே மாதிரி நான் நிறைய முருங்கை வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் 8லேருந்து 10 காய் தாங்க பிடிக்கும். இது நல்ல வெரைட்டிஸ்னால நிறைய காய்ங்க. காய் நிறைய நான் ஒரு நாள் மட்டும் இவ்வளோ ஒரு காய் அறுவடை பண்ணேன். இது எல்லாம் அக்கம் பக்கம் கொடுக்கறதுக்கோசரம் அன்றைக்கி கட் பண்ணி எடுத்ததுங்க. எனக்கு இந்த எடுத்த உடனே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு 2 காய் 4 காய் நம்ம எடுத்து சாம்பார் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சோத்து காய், வாசனை முருங்கை, அதனால் ஒரு குழம்புல போட்டு வைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நான் மாடியிலே நம்ம எடுக்கும்போது எனக்கு முருங்கை பிடிக்கிறதுனால நான் மாடியிலே ஒரு 5 வகை முருங்கை வச்சுருக்கேன். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு பூச்சி தாக்குதல் வரும் இல்லைங்க, கம்பளி பூச்சி, அதெல்லாம் சோப்பு தண்ணியில் நம்ம கரைச்சி கொடுத்தோம்னாவே மாடியில் பார்த்துட்டு அது கிளியர் ஆகிடும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே முருங்கை கண்டிப்பாக வைக்கணுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முருங்கை பிடிக்கிறதுனால நான் ஒரு 5 வகை வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.